பிளே ஸ்டோர்ல ஆப்ஸுக்கெல்லாம் அப்டேட் வந்து கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு செட்டிங் இருக்குது. அந்த ஒரு செட்டிங் நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்ப எல்லாமே வந்து ஆப்ஸுக்கெல்லாம் அப்டேட் கேட்குதோ ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். அது எப்படின்றத இப்போ பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அப்டேட் ஆப்ஸ் ஓவர் ஒய்ஃபை ஆர் மொபைல் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் எப்பப்பெல்லாம் வந்து ஆப்ஸுக்கு எல்லாமே வந்து அப்டேட் வந்து கேட்குதோ அப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் வந்து ஆகிடும். அண்ட் மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட வந்து டேட்டாலாம் நிறையா இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் அப்டேட் கேட்குதோ அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து அதை பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால வந்து உங்கள்கிட்ட அன்லிமிட்டடாக டேட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களாக எப்போல்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணி நீங்களாக அப்டேட் பண்ணாதான் வந்து உண்டு. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து அப்டேட் வந்து ஆகாது. ஸோ உங்கள்கிட்ட டேட்டாலாம் அதிகமாக இருக்குது, அப்டேட் அதுவே ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆட்டோ அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக அது ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்கள்கிட்ட ஒய்ஃபை இருக்குது, ஒய்ஃபை யூஸ் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதிலே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்டேட் ஓவர் ஒய்ஃபை ஒன்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே லாஸ்ட்டில் ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்க மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகும். அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து இந்த ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.